விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகள் நம்மளுடைய விவசாய முறைமைகள்ல இந்த காலநிலை மாற்றம் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கறது பாத்துருவாங்க. இந்த காலநிலை மாற்றத்தோட மிக முக்கிய பாதிப்பு புவி வெப்பமடைதல். நம்மளுடைய புவி மண்டலத்தோட டெம்பரேச்சர் இருக்கிறத விட அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இதன் மூலியமா நம்மளுடைய கடல் நீர் மட்டம் வந்து அதிகமாகுதுங்க. இமாலயன் மற்றும் பல மவுண்டன்ஸோட கிளேஷியர்ஸ், அதாவது அந்த பனிக்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது உருகி உருகி நம்மளோட கடல் நீர் மட்டம் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது இரண்டாவது பாதிப்புங்க. நம்மளுடைய விவசாய முறைகளால இந்த காலநிலை மாற்றம் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, யூரியா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அத வந்து நம்ம ரெக்கமெண்டட் டோஸ்ல பயன்படுத்தாம பக்கத்து காட்டுக்காரன் இவ்வளவு கிலோ யூரியா போட்டான், நானும் இவ்வளவு கிலோ யூரியா போடணும் அப்படி சொல்லி நம்ம போடுறதுனால நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு வந்து எமிட் ஆகுதுங்க. அதாவது வெளியில வருது. இந்த வாயு வந்து 300 மடங்கு கரியமில வாயுவை விட மிக மிக கேடு. அப்ப நம்ம யூரியாவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ரெக்கமெண்டட் டோஸ்ல குறிப்பிட்ட அளவுல நம்ம வந்து பயன்படுத்தணுங்க. அதே மாதிரி யூரியாவுக்கு பதிலா நானோ யூரியா, லிக்விட் பேஸ்டு யூரியா, இந்த மாதிரி யூரியாவோட வேற வேற ஃபார்ம்ஸ் வந்து பயன்படுத்துறது நல்லதுன்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டட் டோஸ் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னா, நம்மளோட யூடியூப் வெப்சைட் சேனல்லே என்னென்ன ரெக்கமெண்டட் டோஸ்ல எந்தெந்த உரம் கொடுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கோங்க. அதை பார்த்து நம்ம கொடுக்கும்போது காலையிலும் இல்லாம நம்மளுடைய விவசாயத்தையும் சிறப்பா வந்து செய்யலாங்க. விவசாயிகள் எல்லாரும் சிறப்பான விவசாயத்தை செஞ்சு நல்லா வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்மளோட யூடியூப் விவசாய சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.